எல்லாவற்றையும் உங்களுக்கு திருப்பி தரும்படி. அன்பானவர்களே, அதனால தான் நம்ம ஆராதனையிலே என்ன பார்த்தோம்? அதை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களை சந்திக்கிற தேவன். அப்போ தேவன் எழுந்தருளி உங்களை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போ இந்த நாளிலும் அவர் உங்களுக்கு இறங்கி தயை செய்ய குறித்த நேரமும் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய, எதையெல்லாம் இழந்து போனீங்களோ, என்னென்ன காரியத்துக்காக உங்கள் நம்பிக்கைகளை இழந்தீங்களோ எல்லாவற்றையும் தேவன் திருப்பி தரும்படி தேவன் எழுந்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, இழந்ததை எல்லாவற்றையும், கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு இழப்பே கிடையாது. எதா இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் தேவன் தரக்கூடியவராய் இருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னாக்கா நகோமியுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்கா, நகோமி எல்லாவற்றையும் இழந்துட்டா. அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இழப்பு என்ன அப்படின்னாக்கா, தன்னுடைய கணவனை இழந்துட்டா, தன்னுடைய பிள்ளைகளை இழந்துட்டா, எல்லாவற்றையும் இழப்பு. அவ போகும்போது பார்த்தீங்கன்னா நகோமியுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, ரூத் 1ஆம் அதிகாரம் எடுத்தீங்கன்னாக்கா பார்த்தீங்கன்னா, அங்கே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மோவாபு தேசத்துக்கு போகிறாங்க. தேசத்தில் ஒரு பஞ்சம் வருது. தேசத்தில் பஞ்சம் வருகிற வேலையில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க இருந்த தேசம் எது அப்படின்னா பெத்லகேம். அவங்க இருந்தது பெத்லகேம். பெத்லகேமுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஹவுஸ் ஆஃப் பிரெட், அப்பத்தின் வீடு. அது அங்கே தேவன் ஒரு பஞ்சத்தை அனுமதிக்கிறார். தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நம்ம எப்பவுமோ தரித்திரத்திலே இருக்கணும், எப்பவுமோ அப்படியே மூழ்கி போகிற மாதிரி இருக்கணும்னு தேவன் விரும்புகிறதே கிடையாது. ஆனாலும் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தரும்படி தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு சில காரியத்தை அனுமதிக்கிறார். அப்போ அனுமதிக்கிற வேலையில் இப்போ என்ன வருது அங்கே சூழ்நிலை என்று பார்த்தா, அது அப்பத்தின் வீடாக இருந்தாலும், பெத்லகேம் அப்பத்தின் வீடு. பெத்லகேமுக்கு அர்த்தமே அதான், ஹவுஸ் ஆஃப் பிரெட். அந்த அப்பத்தின் வீடுல இப்போ அப்பத்தாழ்ச்சி, ஆகாரம் இல்லை, பஞ்சம் வருகுது. இந்த பஞ்ச காலத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பக்கத்தில் ஒரு தேசம் இருக்குது, மோவாபு தேசம். அங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஆகாரம் கிடைக்குது. இப்போ சூழ்நிலையை பார்க்குறாங்க, கர்த்தருடைய காரியத்தையும் கர்த்தருடைய மகத்துவத்தையும் மறந்துடுறாங்க. நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட சூழ்நிலை மாறுகிற வேலையில் நம்மளுடைய தேவன் எப்போதும் தம்முடைய பிள்ளைகளை சோதித்து ஆராய்ந்து அறிகிற தேவன். அப்போ ஒரு சில காரியங்களை அவர் அனுமதிக்கும் போது தேவன் அவரை நாம் பற்றி கொண்டிருக்கிறோமா இல்லை சூழ்நிலையை பற்றி கொண்டிருக்கிறோமா அப்படின்னு. இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு அப்பத்தாட்சி வருது, அங்கே பஞ்சம் வருது பெத்லகேமில். அவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக பக்கத்து தேசத்தில் போய் ஆகாரம் கிடைக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே அந்த பக்கத்து தேசத்துக்கு போயிடுறாங்க. மோவாபு தேசத்தில் போயிட்டு நல்லா ஆகாரம் கிடைக்குது, கம்ஃபர்டபுள் லிவிங் அப்படின்றதுனால எல்லாத்துலேயும் சௌகரியம் இருக்குது அப்படின்றது கர்த்தரை விட்டு தூரமாக அங்கே போயிடுறாங்க. போனதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துல அவங்க போனாங்க, ஆகாரம் மாத்திரம் தான் கிடைச்சதே தவிர மற்றபடி என்ன ஆயிடுச்சு எல்லாத்தையும். அதனால தான் இயேசு சொன்னார், யோவான் 10:10, திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்று வேறொன்றுக்கும் வர்றதில்லை. பிசாசு என்ன பண்ணுவான், உங்களை எப்படியாகிலும் அப்படியே நயங்காட்டி வேற ஒரு இதுவாக காட்டுவான். இங்கே தானே உங்களுக்கு வருத்தம் இருக்குது, நீங்கள் இப்போ வந்துடுங்க இப்படி ஷிஃப்ட் ஆகி அப்படின்ட்டு உங்களை தேவனை விட்டு ஷிஃப்ட் ஆக பண்ணுவான். அப்படியே மாறுறது, உங்களை அப்படியே சேனலைஸ் பண்ணுறது. அங்கே இவங்க போன உடனே ஆகாரம் கிடைச்சதே தவிர தேவன் தர்றது எல்லாமே பரிபூர்ணமாக இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தந்தாருன்னா அதில் எல்லாம் பரிபூர்ணம் இருக்கும். அதில் வேதனையை அவர் ஒருபோதும் கூட்டுகிற தேவனே இல்லை. இப்போ இவங்க போனாங்க மோவாபு தேசத்தில். என்ன ஆச்சு, ஆகாரம் கிடைச்சிது, ஆனால் என்ன எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. எல்லாத்தையும். அதனால தான் திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேற எதற்கும் வர்றதே கிடையாது. இப்போ இவங்களுக்கு ஆகாரத்தை காட்டி கொட்டணும். அப்படிதான் நயங்காட்டி யாரை கூட்டு போனான், ஏவாளை கூட்டிட்டு போனான். ஆதாம ஏவாளும் அவங்க போனதுக்கு காரணமே என்ன பண்ணான், நயங்காட்டுனான். அவங்கக்கிட்ட அவங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்தது, அவங்களுக்குள்ள ஒரு வாஞ்சியை தூண்டுனான். என்ன பண்ணா, நீங்கள் இது இங்கே இருக்கிற எல்லாமே உங்களுக்கு தானா அப்படின்னா, ஆமாம் எல்லாம் எங்களுக்கு தான், ஆனால் எல்லாத்தையும் புசிக்கலாமா,
இல்ல இல்ல இல்ல, அது மாத்திரம் புசிக்கூடாது, மற்றதெல்லாம் நாங்கள் புசிக்கலாம். அப்போ தேவன் ஒரு சில கட்டுப்பாடு நம்மளுடைய வாழ்க்கையில வச்சிருக்கிறார். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க சொல்லுவாங்க, இயேசு எங்களை முற்றிலும் விடுவிச்சிட்டாரு, அதனால எங்களுக்கு நியாயப்பிரமாணம் கிடையாது, எதுவும் கிடையாது, நாங்க எங்க இஷ்டம் போல ஆடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையவே கிடையாது. தவறா வேதத்தை புரிந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் தேவன் எப்பொழுதும் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு கட்டுப்பாடை வைத்திருப்பார். நம்மளுடைய பலன் அவருக்கு தெரியும், நம்மளுடைய பலவீனமும் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. உங்க பலனையும், அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுவான் போல, நம்மளுடைய உருவம் இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். அப்போ நீங்க ஆசைப்படுறீங்க, உண்மைதான். அவன் என்ன பண்ணா, நன்மை தீமை அறிந்து கொள்றதுக்கு அவனுக்கு ஆசை இருந்தது. ஆனால் நன்மை தீமையை அறிஞ்சிட்டா நன்மை செய்யக்கூடிய பலன் கிடையாது. அதனாலதான் ரோமருக்கு எழுதின 7ஆம் நிருபத்தில் வந்து பார்த்தா, 7வது ரோமருக்கு எழுதின இதுல நிருபத்தில் 7வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பவுல் சொல்லுவாப்பல, நன்மை செய்யற வாஞ்சை இருக்கிற என்னிடத்துல நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதையே செய்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ பாவத்தை தூண்டுகிற ஒரு பிரமாணம் எனக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நன்மை செய்ய வாஞ்ச ஆசை இருக்கும், ஆனால் அதை செய்ய பலன் இல்லை. அதனால தான் கர்த்தர் அங்க என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த தோட்டமே உங்களது தான், ஆனா எல்லாம் புசிக்கலாம், இதை புசிக்க கூடாதுன்னு. ஆனா பிசாசு என்ன பண்ணா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீங்க புசிச்சா தேவனை போல ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நயங்காட்டி கூட்டிட்டு போன உடனே இப்ப கனி அவங்க கையில கிடைச்சிச்சு. ஆனா அவங்களுடைய சந்தோஷம் இருந்ததா, தேவ பிரசன்னம் இருந்ததா, தேவ சமூகம் இருந்ததா, அவங்க வாழ்க்கையில சந்தோஷம் இருந்ததா, சமாதானம் இருந்ததா, எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. அதுதான் நயங்காட்டி கூட்டிட்டு போறது. இங்க அப்படிதான் நடந்தது. அங்க நகோமியினுடைய வாழ்க்கையில அதான் நடந்தது. இங்க அப்பத்தாழ்ச்சி, அப்பமில்லாத ஒரு இது வருகிறது. வந்த உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா, நேரா என்ன பண்றாங்க, பக்கத்து ஊர்லயே அவன் காட்டுறான். மோவாபு தேசத்தை, மோவாபு ஒரு சபிக்கப்பட்ட ஒரு பூமியாக இருக்கிறது, ஆனாலும் கர்த்தர் அதன் மேல தன்னுடைய இரக்கத்தை வச்சிருக்கிறார். மோவாபியர் மேல ஒரு இரக்கம் கர்த்தருக்கு உண்டு. சபிக்கப்பட்டதா இருந்தாலும் அது மோவாபியர் மேல அவருக்கு ஒரு இரக்கம். ஏன்னா லோத்துக்காக அவர் அதன் மேல இரக்கத்தை செலுத்துகிறார். அன்பானவர்களே, இப்போ இவங்க போனாங்க, எல்லாத்தையும் நான் எதுக்காக சொல்றேன்னா, சத்ரு உங்களை நயங்காட்டி அப்படியே கூட்டு போனாலும் உங்களை உருக்குலைத்திடுவான். இப்போ அவ போனா எல்லாத்தையும் இழப்பு. ஆகாரம் தான் கிடைச்சது, கணவனை இழந்துட்டாப்பல, 2 பிள்ளைகளை, ஒரு பிள்ளை இழந்து போறா, 2வது பிள்ளை இழந்து போறா, இப்போ 3 பேரா போறாங்க. பெத்லகேமில இருந்து அவங்க மோவாபுக்கு போகும்போது 3 பேர். இப்போ அவங்க என்ன ஆகுறாங்கன்னா, அவ தனித்தவளா ஆயிட்டா. தனித்தவளா ஆயிட்ட பிறகு அது மாத்திரம் இல்லை, எல்லாத்தையும் இது பண்ணது கிடையாது, அவளையும் உருமாற்றி அவ இப்போ வந்து ஒரு செய்தி கேள்விப்படுறா, கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை சந்தித்தார் என்று கேள்விப்பட்டு. அப்போ தேவன் தம்முடைய ஜனங்களை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். எப்போதும் தம் பிள்ளைங்களை, நீங்களே விலகி போனாலும் உங்களை நீங்க போனீங்க அப்படியே அப்படின்னு விட்டுற தேவனே கிடையாது. அவர் எப்போதும் தம் பிள்ளைகளை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். அதற்காக தான் அவர் எழுந்தருளுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தயை செய்யும்படி, உங்களுக்கு சகாயம் செய்யும்படி, அவர் குறித்திருக்கிறதை எதையெல்லாம் இழந்தீங்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி, உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் எழுந்தருளி இருக்கிறார். இப்போ அவ கேள்விப்படுறா, தேவன் தன்னுடைய ஜனங்களை சந்தித்தார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்றா, இங்க இருந்து இப்போ நேரா பெத்லகேமுக்கு போறா. பெத்லகேமுக்கு போகும்போது, அங்க போகும்போது அங்க பார்க்குறாங்க, ஜனங்கள்லாம் பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இப்போ என்ன பண்ணா, அவகிட்ட இருந்ததெல்லாம் இழப்பு மாத்திரம் இல்லை, அவளுடைய உருவையே உருக்குலைத்து விட்டான். நகோமின்ற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பிளசன்ட், இனிமையானவள், எல்லாராலும் விரும்பப்படத்தக்கவள், அப்படிதான் அதனுடைய நேமினுடைய அந்த பேருடைய அர்த்தம். அதனால அவங்க போன உடனே அங்க பார்க்குறவங்களாம் சொல்றாங்க, இவள் நகோமியோ, அவ உருவை கூட உருக்குலைக்க செஞ்சுட்டான், உருவே மாறிடும். அதுதான் பிசாசு உங்ககிட்ட வந்து, சாத்தான் உங்களை நயங்காட்டி வேற ஒரு காரியத்துக்கு, சூழ்நிலையினால சூழ்நிலை உங்களை தள்ளி கொண்டு போகுமானால், சூழ்நிலை கர்த்தரை விட்டு உங்களை பிரித்து வேறொரு இடத்துக்கு கொண்டு போகுமானால் உங்களை உருக்குலைய செய்துவிடும். அப்படியே பொட்டு அரிக்கிறது மாதிரி எல்லாவற்றையும் அரித்து உங்களுடைய உருவத்தையும் மாற்றிவிடும். ஹல்லேலூயா.
அப்போ எல்லாம் உருக்குலைஞ்சிட்டா. இழப்பு மாத்திரம் இல்லை, இழந்தது மாத்திரம் இல்லை, தனிமைப்படுத்தது மாத்திரம் இல்லை, கண்ணீரின் வாழ்க்கை மாத்திரமல்ல, கசப்பா வாழ்க்கை போனது மாத்திரமல்ல, அவளுடைய உருவே குலைந்து போய்விட்டது. அதனாலதான் அந்த ஊரார் பார்க்கறாங்க, இவள் நகோமியோ, இவள் நகோமி அல்லவோ அப்படின்றாங்க. இப்படி ஆயிட்டாப்பிலையே. அப்படி ஆனதையும் தேவன் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, அதற்காகவே அவர் எழுந்தருளுகிற தேவனாயிருக்கிறார். சத்ரு உங்களை எல்லாவற்றிலும் சிதைத்து சின்ன பின்னமாக்கினாலும் தேவன் எல்லாவற்றையும் திரும்ப தரக்கூடியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சூழ்நிலை மாறும், ஆனா கர்த்தரை விட்டு நம்ம மாறவே கூடாது. சூழ்நிலையை பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கர்த்தரை விட்டு விலகி போயிடுவோம், நகோமி மாதிரி. அன்பானவர்களே, அப்போ தேவன் அப்படி விலகி போனவங்களையும் சந்திக்கும்படி தேவன் எழுந்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாள் உங்க வாழ்க்கையில தேவன் எழுந்தருளின நாள். இந்த நாள் நீங்கள் எதையெல்லாம் இழந்தீங்களோ உங்களுக்கு அவர் இறங்கி உங்களுக்கு எல்லாவற்றையும் திரும்ப தரக்கூடிய ஒரு நாளா இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த நாள் எப்போ தாவீதோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, அவன் சிக்லாக்கில் இருப்பான். சூழ்நிலை பார்க்குறான், எல்லா உடைமைகளெல்லாம் காணாத போயிடுச்சு, பிள்ளைங்க காணாத போயிடுச்சு, மனைவிக காணாத போயிடுச்சு, உடைமைகள் காணாத போயிடுச்சு. கூட இருந்தவங்கெல்லாம் இப்போ அவனை கல்லறிகிற ஒரு சூழ்நிலைக்கு போகிறாங்க. அன்பானவர்களே, நீங்க பார்த்தீங்க, அப்போ அங்க என்ன நடக்குது? அவன் சூழ்நிலையை பார்க்கவில்லை. இப்போ அவன் என்ன பண்றான்? நேரா சூழ்நிலையை விட்டுறான். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் என் தேவன் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால அவன் என்ன பண்றான்? கர்த்தரிடத்துல போய் விசாரிக்கிறான். ஆண்டவரே, நான் இழந்து போனதெல்லாம் திரும்ப நான் பெற்றுக்கொள்வேனா அப்படின்னு. உடனே கர்த்தர் சொல்றாரு, நீ போ, நீ திரும்ப எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வருவாய் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நீங்க எதையெல்லாம் இழந்தீங்களோ, கிட்டத்தட்ட இந்த 8 மாதத்துல இழந்திருக்கலாம், இல்ல அதுக்கு முன்னாடி உள்ள நாட்கள்ல இழந்திருக்கலாம். எப்பேற்பட்ட காரியத்தினாலும் சூழ்நிலை உங்களை அப்படியே களவாடி கொண்டு போயிருக்கலாம். ஆனாலும் தேவன் மாறாத தேவனாய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் திருப்பி தரும்படி குறித்த நேரத்தை இன்றைக்கு குறித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு சகாயம் பண்ணும்படி, உங்களுக்கு இறங்கும்படி. அப்போ தேவன் எப்போதும் என்ன பண்றார்? நகோமியுடைய வாழ்க்கையில் அவ என்ன சொல்றா? என்ன ஏன் நகோமி என்று சொல்றீங்க? நீங்க 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 21 வரைக்கும் வாசித்தீங்கன்னாக்கா, அங்கே எடுத்தீங்கன்னா வாசிங்களேன், உங்களுக்கு வாசிக்கிறதுக்காக. அப்படியே அவர்கள் பெத்லகேமுக்கு வந்த பொழுது ஊரார் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள். போதும் போதும். ஆச்சரியப்பட்டு அப்படின்னா ஏன் ஆச்சரியப்படுறாங்க? எல்லா உருவியும் அவங்கள டிஸ்பிகர் ஆக்கிட்டான். சத்ரு என்ன பண்ண? ஆகாரம் கிடைச்சது, பஞ்சத்திலிருந்து அவங்க தப்பிச்சிட்டாங்க. ஆனா அவங்கள எல்லாவற்றையும் மாற்றிட்டான். அந்த ஜனங்களே இவங்களை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அதே தேசத்துல அங்கே இருந்தவங்க எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. அதுதான் கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியமுள்ள ஜனம். எப்போதும் அவரு தம்முடைய ஜனங்களை தாட்சி இல்லாமல் நடத்துவார். நம்ம சூழ்நிலையை பார்த்து கர்த்தரை விட்டு வந்துட்டோம்னாக்கா என்ன பண்ணுவான்? பிசாசு டிஸ்பிகர் பண்ணுவான், நம்மளை உருக்குலைத்து போட்டுருவான். அதனால தான் அவங்க எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, இவள் நகோமி அல்லவோ, நகோமியோ என்று சொல்லி அவங்க எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. அந்த அப்படிப்பட்ட அப்பா அவன் என்ன சொல்றா? என்ன அடுத்த வாசிங்க. அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறா என்று சொல்லுங்கள். அந்த அளவுக்கு அவ வாழ்க்கையில கசந்து போயிருக்கிறா. வாழ்க்கையில இழப்பு ஒன்று பின்னாடி ஒன்று ஒன்னொன்னா சந்திச்சு. கணவன் இறந்துட்டாரு, இதோடு நின்று போயிடும் அப்படின்னு பார்த்தாக்கா அடுத்தது என்ன? இன்னொரு மகன் இறந்து போயிடுறான். இப்படிப்பட்ட வாழ்க்கையில எல்லா இழப்பு, எல்லாமே வெறுமையாக்கப்பட்டா. அப்போ கசப்பாயிடுச்சு என் வாழ்க்கையே அப்படின்னு சொல்லிட்டு அவ என்னை மாறான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை இன்றைக்கு கசப்போடு நீ வந்திருப்பேனா, ஒருவேளை இழப்போடு வந்திருப்பேயானால் தேவன் எழுந்தருளி உனக்கு சகாயம் செய்யும் காலமும்
தயை செய்ய நேரமும் வந்தது. தேவன் அதற்காகவே உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் தம்முடைய வல்லமை விளங்கும் பெட்டியோட உங்களுக்காக எழும்பி இருக்கிறார். உங்களுக்கு சகாயம் செய்யும்படி. சகாயம்ன்றது ஹெல்ப். அப்படியே இழப்பிலேயே இழந்து இழந்து இருக்கிறதுல அப்ப எனக்கு யார் உதவி செய்வாங்க, யார் எனக்கு திருப்பி தருவாங்க? எல்லாவற்றையும் திருப்பி தரும்படி தேவன் எழுந்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னத்தை இழந்தீங்களோ? ஒருவேளை சுகத்தை இழந்திருக்கலாம், ஒருவேளை சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், ஒருவேளை குடும்பத்தில் இருக்கிற ஐக்கியத்தை இழந்திருக்கலாம், ஒருவேளை நீங்க உங்களுடைய வேலையை இழந்திருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய செல்வாக்கை இழந்திருக்கலாம். எதை இழந்தீங்களோ எல்லாவற்றையும் தேவன் எல்லாவற்றையும் திரும்ப உங்களுக்கு தரும்படி எழுந்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா. நகோமி அப்படிதான் எல்லாத்தையும் இழந்துட்டா. ஆனாலும் அவள் திரும்ப பெத்லகேமுக்கு அவளை போகிற வேளையில தேவன் அவளை சந்திக்கிற தேவனாயிருக்கிறார். அவளுடைய வாழ்க்கை அப்படியே இனிமையாக்கப்படுகிறது. அவளுடைய தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். அவள் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற ஒரு இரட்சகர், தாவீது ஒரு ராஜாவின் வம்சம் அவள் மூலமாக உருவாக போகிறது. அதுதான் தேவன். புரியுதா? சகாயம் செய்யும் காலம். எல்லாத்தையும் இழந்தது உண்மைதான், கசப்பானது உண்மைதான். ஆனால் தேவன் திரும்ப கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைய, இன்னைக்கு ஒருவேளை இழப்பின் மேல இழப்புல, வெறுமையின் மேல வெறுமை வந்திருக்கிறாயா? தேவனுடைய திட்டம் பெரிது. அதற்காகவே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் எழுந்தருளி. இரண்டாவது தேவன் எழுந்தருளிருக்கிறது, அவர் நீதி செய்யும்படி எழுந்தருளிருக்கிறார். 74ஆம் சங்கீதம் 22வது வசனம். 74ஆம் சங்கீதம் 74ஆம் சங்கீதம் 22வது வசனம். தேவனே எழுந்தருளும், உமக்காக நீரே வழக்காடும், மதியினாலே நாடோறும் உமக்கு வரும் நிந்தையை நினைத்து கொள்ளும். அப்போ இங்க சங்கீதக்காரன் தேவரில் எழுந்தருளி உமக்காக நீரே வழக்காடும். அப்போ இங்க சங்கீதக்காரன் உமக்காக நீரே வழக்காடும் அப்படின்னு சொல்லும்போது நீங்க சொல்லலாம், ஐயா நாங்க தேவன் அவருக்காக தானே வழக்காடுறாரு, எங்களுக்காக எங்க வழக்காடுறாரு அப்படின்னு. இல்லவே இல்லை. அங்க நீங்க பாத்தீங்கன்னாக்கா உமக்காக அப்படின்றது அவருடைய பிள்ளைகளுக்காக, அவரும் தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் வழக்காடுகிறது. அதுதான் உமக்காக வழக்காடும். நீங்க 19வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, உமது காட்டுப்புறாவின் ஆத்துமாவை துஷ்டருடைய கூட்டத்துக்கு ஒப்புக்கொடாதையும். அப்போ உமது அப்படின்றது தம்முடைய பிள்ளைகளுக்காக தேவன் வழக்காடுக சொல்றது. நீங்க பாத்தீங்கன்னாக்கா 43ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை வாசித்தீங்கன்னா இன்னும் கிளியரா இருக்கும். எனக்காட வழக்காடும், என்னை தப்புவியும். அப்போ தேவன் என்ன பண்றாரு? தம்முடைய பிள்ளைகளுக்காக வழக்காடுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம ஐயோ என் பேச்சு எடுபடாம இருக்குதுங்க, எனக்காக யார் போய் பேச போறாங்க, நான் சொன்னா என் பேச்சு எடுபடுமா, என்னுடைய நியாயம் எடுபட மாட்டேங்குது, நான் எவ்வளோ பேசி பார்த்துட்டேன், என் நியாயம் எடுபடலை, எனக்காக யாருன்னா யோபு சொல்லுவான், நான் எவ்வளோ பேசினேன், என் நண்பர்கள் மத்தியில் என் நியாயம் எடுபடாமல் போகுது, அவங்களுடைய வார்த்தை தான் பெருசா இருக்கிறது என்று சொல்லி எடுபடாமல் போகிறது. அப்போ என்னுடைய நியாயம் எடுபட மாட்டேது, நான் பேசினா எதுவுமே எடுபடலை அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்கன்னாக்கா தேவன் உங்களுக்காக வழக்காடும்படி எழுந்தருளுகிறார். உங்களுடைய நியாயத்தை கொண்டு வரும்படி, உங்களுடைய நீதியை நிலைநிறுத்தும்படி உங்களுக்காக வழக்காட ஒருத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்காக யார் பேச போறாங்க அப்படின்னு ஒருவேளை நீங்க நினைச்சீங்கன்னாக்கா உங்களுக்காக தேவன் பேசுகிறவராய் இருக்கிறார். யோசேப்பு நினைச்சான், எனக்காக போய் பேசுறதுக்கு நான் ஒரு ஆளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன்,
அந்த பான பாத்திரக்காரன் போய் எனக்காக போய் பேசுவான் அப்படின்னு. பேசல. காத்திருந்தான், பேசல. ராஜா கூப்பிடுவாருன்ட்டு. அப்புறம் அவன் நம்பிக்கையே இழந்துட்டான். எனக்காக யார் போய் பேச போறாங்க? மோர்தேக்காய் அப்படிதான் நினைச்சிருந்தான். எனக்காக யாரு போய் பேச போறாங்க? எனக்காக பேசுறதுக்கு யாருன்னா இருக்கிறாங்களா அப்படின்னு. ஒருவேளை நீங்க புலம்பி நம்பிக்கை இழந்திருப்பீங்கன்னாக்கா, தேவன் எழுந்தருளி இருக்கிறார். உங்களுக்காக அவர் பேசும்படி, ராஜாக்களோடு பேச, அதிபதிகளோடு பேச, உங்களுக்காக காரியங்களை மாற்ற, உங்களுடைய நியாயத்தை நிலைநிறுத்தும்படி தேவன் எழுந்தருளி இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, எனக்காக யார் போய் பேச போறாங்கன்ட்டு. மோர்தேக்காய் அப்படிதான் நினைச்சான். ஒரே ராத்திரியில அகாசுவேர் ராஜாவினுடைய இதில் கூட பிரவேசிக்க முடியாது. அவன் எஸ்தர்கிட்ட சொல்லி பார்த்தான், நீ தான் அரண்மனையில் இருக்கிறியாமா, நீ போய் ராஜா கிட்ட போய் சொல்லு. அவன் சொன்னான், ராஜா அரண்மனையில் யாரும் போய் பிரவேசிக்க முடியாது, அவரே கூப்பிட்டால வழியே யாரும் போக முடியாது. அதை மீறி போறவங்களுக்கு அவனுக்கு என்ன இருக்குது? மரண தண்டனை. ஆனாலும் தேவன் யாருமே மோர்தேக்காய்க்கு பேசல. தேவனே அவனுக்கு என்ன அநீதி இழைக்கப்பட்டது, அவன் செஞ்சதுக்கு அவனுக்கான காரியம் செய்யப்படலை, அப்படியே இக்னோர் பண்ணிட்டாங்க. ஒருவேளை உங்களுடைய நியாயத்தை ஜனங்க இக்னோர் பண்ணிட்டு போறாங்களா? உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி கிடைக்காம இருக்குதா? தேவன் உங்களுக்காக எழுந்தருளி இருக்கிறார். அந்த அகாசுவேர் ராஜாவுக்கு ஒரே ராத்திரியில தூக்கம் இல்லாத ராத்திரியை வர வச்சார் தேவன். உங்களுக்காக யாருக்கிட்டனாலும் தேவன் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய நீதி அவருக்கு தெரியும். அதனால்தான் உடன்படிக்கை பெட்டியில எல்லாவற்றையும் காண்கிற தேவன். அதனால்தான் ஆரோனுடைய தளர்த்த கோல் அங்க இருக்குது. அவர் நீதி செய்கிற தேவன். எல்லாவற்றையும், ஐயோ எனக்கு எடுக்கிறத யாருமே பார்க்கலையே, யாருக்குமே தெரியலையே, யாருமே எனக்காக வர மாட்டேன்றாங்களே, எனக்காக பேச ஆள் இல்லையே அப்படின்னு ஒருவேளை கலங்கி இருந்தாலும் உங்களுக்காக தேவன் நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபேலை பத்தி யாருமே கவலைப்படல, அவங்க அப்பா அம்மா கூட கவலைப்படல. ஆபேலை காயின் கொண்டு போயிட்டான், நயமா பேசி அவனை கொண்டு போட்டான். ஆனாலும் தேவன் அவனை பார்த்து கேட்டாரு, எங்கப்பா உன்னுடைய சகோதரன் சொல்லிட்டு. எப்போதும் தேவன் தம் பிள்ளைகளுக்காக வழக்காடுகிற நீதியை நிலைத்த உங்கள் பட்சத்தில் பேசுகிற தேவன், என் பட்சத்தில் பேச யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அன்பானவர்களே, இந்த பான பாத்திரக்காரன் மறந்து போயிட்டா கூட என்ன ஆச்சு? மறந்து போயிட்டான், 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆனாலும் தேவன் பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை தந்து தூக்கமில்லாத காரியத்தை அவனை கலங்கடித்தார். ஏன்? யோசேப்புக்கு நீதி செய்யும்படி, அவனுடைய நீதியை நிலைநிறுத்தும்படி தேவன் எழுந்தருளினார். ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு யார் அநீதி பண்ணாலும், நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, யாக்கோப்பு லாபான் கிட்ட போய் மாட்டிப்பான். யாக்கோப்பே எத்தன், அவன் பயங்கர ட்ரிக்கி ஃபெலோ. அவங்க அப்பாவை ஏமாத்தினான், அவங்க சகோதரரை ஏமாத்தினான், எல்லாவற்றிலும் ட்ரிக்கியாக நடக்கக்கூடியவன். ஆனாலும் அவன் போய் எங்கே போய் சிக்கிக்கினானா, லாபான அவனையே ஏமாற்றக்கூடிய ஒரு ஆளுகிட்ட போய் மாட்டிட்டான். அந்த தேசத்தில் கிட்டத்தட்ட 20 வருஷம் லாபான் கையில் மாட்டிட்டு அவன் அப்படியே தவிச்சிட்டு இருந்தான். ஐயோ எனக்காக நீதி பேச யாருமே இல்லையே. அவன் வைக்கிறது தான் சட்டமாக இருந்தது. என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான், 10 முறை மாற்றி பண்ணான். ஆனாலும் தேவன் எனக்காக வழக்காடுகிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 40லேருந்து 43 வரைக்கும் வாசிச்சிங்கனாக்கா, யாக்கோப்பு சொல்லுவான், என் தேவன் எனக்காக நீதி செய்யும்படி எழுந்தருளினார். அங்கே போய் மாட்டிக்கிறான் லாபான் கிட்ட. அங்கிருந்து தப்பிச்சு வந்தா போதும் அப்படின்னு தப்பிச்சு வரான். அப்பேற்பட்டவனையும் லாபான் விட்டு வைக்கல. எப்படியாலும் என் கைக்கு உன்னை தப்பி வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவனை தொடர்ந்து அங்கே பிடிச்சிடுறான். இப்போ லாபான் கையில் தப்பிச்சு வந்த யாக்கோப்பு இப்போ மாட்டிக்கிறான். ஆனால் தேவனோ எழுந்தருளி லாபானை எச்சரித்தார், நீ போ, உன் கையில் தான் அவன் இருக்கிறான். ஆனாலும் நீங்கள் நன்மையை இல்லாமல் தீங்கான ஒரு காரியமோ அவனோடு பேசக்கூடாது என்று சொல்லி லாபானே சொல்கிறான். நேற்று ராத்திரி உனக்கு தீமை செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் நேற்று ராத்திரி
உன் பிதாக்களின் தேவன் என்னை எச்சரித்தார் என்று சொல்றான். அன்பான தேவ ஜனமே, ஒருவேளை உங்களுக்கு யாராவது தீங்கு மேல தீங்கு பண்ணிட்டே இருந்தா கூட, ஐயோ எனக்கு பேச யாருமே இல்லையே, எனக்காக வழக்காட யாருமே இல்லையே என்று கலங்கி வந்திருப்பாயானால், தேவன் உங்களுக்காக எழுந்தருளியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, அதனாலதான் வேதம் சொல்கிறது, இவ்விதமான சீரை பெற்ற தினம் பாக்கியம் உள்ளது. அப்போ எப்போதும் உங்களை தேவன் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார், உங்களுக்காக எழுந்தருளுகிற தேவனாய் இருக்கிறார். அப்போ உங்களுக்கு அவர் நீதி செய்கிற. கடைசியாக நம்ம ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம். 76ஆம் சங்கீதம் 8வது வசனம். ஆமா, பூமியில் சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கவும் தேவர்கள் எழுந்தருளி. அப்போ இந்த பூமியில சிறுமைப்பட்டு போன, சிறுமை அப்படின்றது இங்க வந்து நகோமி பட்ட அந்த சிறுமை மாதிரி கிடையாது, ஆகாரம் இல்லாம அப்படிலாம் இல்லை. இது வந்து என்னன்னாக்கா கனப்படுத்தாம ரொம்ப துட்சமா பார்க்கறது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஐயோ என்னை பார்த்தாவே ஒரு மாதிரி அப்படியே ஒரு புழுவை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க, மரியாதையே இல்லை, கனப்படுத்துறதே கிடையாது. நம்மளை பார்த்தா சாதாரணமாக பார்ப்பாங்க, இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புழுவை பார்க்குற மாதிரி. அப்பேற்பட்டவங்களை கனப்படுத்தும்படி தேவன் எழுந்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்க சொந்த வீட்டாரை கூட உங்களை புழுவை பார்க்குற மாதிரி பார்க்கலாம். நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, தாவீதுடைய தகப்பனார் வந்து ஈசா, அவன் என்ன பண்ணானா தாவீதை பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப இதுவா பார்த்தான், ரொம்ப லீனியண்டா. மற்ற பிள்ளைங்களெல்லாம் எல்லாரையும் பார்த்தான். அபினதாபை பார்த்தான், எலியாபை பார்த்தான். எல்லாரும் அவங்கெல்லாம் நல்ல ஒரு மிலிட்ரியில் இருக்கிறாங்க, ராஜா கிட்ட போய் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் நல்லா பார்த்தான். இவங்க தான். அப்போ சாமுவேல் அவங்க வீட்டுக்கு வராரு, விருந்துக்கு வராருன்னாக்கா அவங்களெல்லாம் வீட்டில் கூட்டு வச்சிருந்தான். ஆனால் தாவீதை வந்து அவன் ஒன்றும் இல்லை, ஆடு மேய்க்கிறதுக்கு தான் லாய்க்கி. ஒருவேளை உங்கள் சொந்த குடும்பத்தாரே உங்களை அற்பமாக பார்த்துட்டு இருக்கலாம், ஆனாலும் தேவனுடைய பார்வையில் நீங்கள் கனம் பெற்றவர்களாக இருக்கிறீங்க. உங்களை கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, ரொம்ப அற்பமா பார்த்தான், இவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு தாவீத. கடைசியில கர்த்தருடைய பார்வையில் அவன் கனம் பெற்றவனாய் இருந்தான். அப்ப கர்த்தர் என்ன பண்ணாரு, தன் தகப்பனே அற்பமா நினைச்சாலும் நீ வச்சுங்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. இன்னும் யாருன்னா இருக்கிறாங்களான்னு போதுதான் அப்பதான் லீஸ்டா சொல்றான், ஆமா ஆமா ஒருத்தன் இருக்கிறான், அவன் அங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். உடனே சாமுவேல் சொல்றாப்புல, உடனே அவனை கூட்டிட்டு வராம இந்த விருந்தே இல்லை அப்படின்றாப்புல. ஒருவேளை உங்களை அற்பமா உதாசீனப்படுத்தி யாராவது உங்களை ஓரம் கட்டி வச்சிருந்தாலும் தேவன் உங்களை கனப்படுத்தும்படி எழுந்தருளுகிறார். ஹல்லேலூயா. ஆமா, அற்பமா எண்ணுகிற எந்த காரியத்திலும் தேவன் உங்களை சிறுமையிலிருந்து உங்களை தூக்கி நிலைநிறுத்தி உங்களை கனப்படுத்தும்படி. எந்த தகப்பன் அவனை அற்பமா எண்ணினாரோ அந்த தகப்பனுக்கு அவன்தான் அந்த தேசத்துக்கு ராஜாவாக உயர்த்தும்படி, இஸ்ரவேலுக்கு தாவீது ராஜாவாய் உயர்த்தும்படி தேவன் அவனை கொண்டு போனார். அந்த அளவுக்கு கனப்படுத்தினார். அதுதான் தேவன். அதனால வேதம் சொல்கிறது, இவ்விதமாய் சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. நீங்க பாத்தீங்கன்னா 144ஆம் சங்கீதம் நினைக்கிறேன், கடைசி வசனம், இவ்விதமாய் சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. அன்பானவர்களே, அப்போ அவங்க தகப்பனாரே அற்பமா நடத்தினதையும் தேசத்துக்கு ராஜாவாக உயர்த்தினார். தாவீதுடைய சிங்காசனம் என்றைக்கும் நிலைத்திருக்கும்படி. நீங்க பாத்தீங்கன்னாக்கா கோலியாத்து பார்த்தா தாவீதை என்ன பண்ணான், அற்பமா என்னன்னா அந்த சின்ன பையன், இவனை போய் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு. ஆனாலும் தேவன் எல்லாவற்றிலும் கனப்படுத்தினார். தாவீதை ஜெயந்தந்து கனப்படுத்தினார், தாவீதை உயர்த்தி கனப்படுத்தினார். சவுலே சொல்லுவான், நீ இளைஞன் அல்லவா, நீ எப்படி போற அவனோட அப்படின்னு. ஆனாலும் தேவன் கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காகவே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். பூமியிலே சிறுமைப்பட்டவர்களை அவர் ரட்சிக்கிறது என்னன்னா, உங்களுடைய சிறுமையிலிருந்து
உங்களை தூக்கி நிறுத்தி கனப்படுத்தும்படி. ஹல்லேலூயா. ஆமா. அப்போ நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க 1 நாளாகமம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9, 10 வசனம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் அதிக கனம் பெற்றவனாய் இருந்தான். ஆ ஏ அவனுக்கு யாபேஸ் இஸ்ரவேல் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாது. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன். அந்த 9வது வசனம் ஸ்டார்டிங்கே எப்படின்னா, யாபேஸ் தன் சகோதரர்கள் எல்லாரை பார்க்கிலும் அழக கனம் பெற்றவனாய் இருந்தான். அப்போ இந்த யாபேஸ் அவங்க அம்மாவே கனப்படுத்தல. நமக்கு பிள்ளை பிறந்ததுன்னா என்ன பண்ணுவோம், நம்ம பேர் வைக்கிறதுல மாத்திரம் நம்ம குறைஞ்சே போக மாட்டோம். பேர் என்ன வைப்போம், பிரகாசம்னு வைப்போம். சாரி, இங்கே யாருன்னா பிரகாசம் இருந்தால் நான் தயவுசெய்து நான் ஜென்ரலாக சொல்கிறேன். பேர் வைக்கும் போது என்ன பண்ணுவோம், பிரகாசம்னு வைப்போம். ஆனால் டல்லாக இருப்பாப்புல பிளஸ்ஸின்னு வைப்போம். பார்த்தாக்கா ஒரே கர்சிங்காக இருப்பாங்க. புரியுதுங்களா பேர் வைக்கிறதுல. இப்போ இந்த அம்மா அவனை என்ன பண்ணாங்க, எப்படி கனப்படுத்தினாங்க தன் பிள்ளைய, யாபேஸ்ன்னு பேர் வச்சாங்க. யாபேஸுக்கு அர்த்தம் என்னன்னா பெயின். பெயின்ன்றது என்னன்னா வருத்தம், துக்கம், வேதனை. அவனை பார்த்தாவே வேதனை, நீ தான் வேதனை, இந்த வீட்டுக்கு வேதனை, எனக்கு வேதனை, இந்த தேசத்துக்கு வேதனை அப்படின்னு அவனை பார்க்குறவங்கெல்லாம் வேதனை வேதனைன்னு வாங்க. அப்படிப்பட்ட ஒரு வேதனையோடு இருந்த அவன் யாரை பார்க்குறான், தேவனே என்னுடைய வாழ்க்கையில் எல்லாரும் என்னை கனவீனப்படுத்துகிறாங்க.